மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஃபோர்த் யூனிட்ல வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கவனிச்சுக்கங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கீஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கீஸ். ஸோ கீஸில் வந்து எத்தனை வகைகள் உள்ளது, கீஸில் வந்து எத்தனை வகைகள் உள்ளது அப்படின்னு பார்த்தா, இந்த கீ டைப்ஸ் கீழே கொடுத்துட்டு வாருங்க. ஃபஸ்ட்டு யூ ஹவ் சீன் அபவுட் தி ஸ்கொயர் கீ. இதை யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது ஸ்கொயர் கீ. அடுத்து ஃப்ளாட் கீ, டபுள் கீ, ஃபெதர் கீ, உட்ரஃப் கீ, ஹிப்கெட்டட் கீ, டேப்பர் கீ. இந்த 7 வகையான கீயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீ பார்க்க போகிறது ஸ்கொயர் கீ, ஃப்ளாட் கீ, டபுள் கீ, ஃபெதர் கீ, உட்ரஃப் கீ, ஹிப்கெட்டட் கீ, டேப்பர் கீ. இந்த 7 டைப் ஆஃப் கீயை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த அசம்பிள் பண்ணுறது அல்லது ரொட்டேஷன் பண்ணுற ஏரியாவை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கீஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாசிஃபிகேஷனை கீயை பொறுத்த மட்டும் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கீஸ் எக்ஸ்பிளைன் எனி ஒன், அல்லது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கீஸ்ன்னு கேட்டால் இந்த 7 கீயை எழுதினாவே உனக்கு மார்க் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கீஸ் எக்ஸ்பிளைன் எனி ஒன் வித் நீட் ஸ்கெட்ச், எக்ஸ்பிளைன் எனி ஒன் வித் நீட் ஸ்கெட்ச்னு கேட்கலாம். அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கீஸ் கேட்கலாம், அப்ளிகேஷன் ஆஃப் கீஸ் வந்து கேட்கலாம். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீஸ். கீனா என்ன? 2 சுழலும் அல்லது சுற்றும் பாகங்களை இணைக்கும் போது அவற்றுக்கிடையே ஏற்படும் ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் மோஷனை அதை வந்து தடுக்கிறது தான் 2 பகுதிகளுக்கு இடையே செருகப்படும் அல்லது கனெக்ட் பண்ணப்படும் டிவைஸ் ஆனது கீ எனப்படும். 2 சுழலும் அல்லது சுற்றும் பாகங்களுக்கு இணைக்கும் பொழுது அவற்றுக்கிடையே ஏற்படும் ரிலேட்டிவ் மோஷனை தடுக்கும் பொருட்டு அவை 2 பகுதிகளுக்கும் இடையே செருகப்படும் டிவைஸ் ஆனது கீ எனப்படும். கீனா இதான். ஸோ இதில் என்னென்ன கீ இருக்குன்னு பாரு. என்னென்ன கீ இருக்கும் பாரு. டைப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு? சங்க் கீ, சேடில் கீ, ரவுண்ட் கீ. சங்க் கீ, சேடில் கீ, ரவுண்ட் கீ. நல்லா பார்த்துக்கோ. ஸோ கீஸ்னா என்ன? 2 சுழலும் அல்லது சுற்றும் பாகங்களை இணைக்கும் பொழுது அவற்றுக்கிடையே ஏற்படும் ரிலேட்டிவ் மோஷன். அதாவது என்ன? ஸோ பேரிங் ஷாஃப்ட் இருக்கு. 2 பேரிங் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சுழலுக்கு ஈஸியாக ஸ்லிப் ஆகும். அந்த ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம்ல, ஈஸியாக ஸ்லிப் ஆகும். அப்படி ஸ்லிப் ஆகாமல் அதை வந்து என்ன பண்ணணும்னா, 2ஐயும் வந்து ஈவனாக வந்து சுழல செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னதுன்னா கீஸ். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் கீஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சங்க் கீ, சேடில் கீ, ரவுண்டு கீ. சங்க் கீ, சேடில் கீ, ரவுண்டு கீ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாரு, இந்த சங்கி பார்த்து ஈஸியாக போட்டிருக்காங்க பாரு. இந்த பார்ட்டை பாரு. இது டேப்பர் போர்ஷன், இந்த கீயோட லென்த்து, இது வந்து வித்து, ரைட்டா? ஸோ அல்லது இது மே பொசிஷன், இதில் இருக்கிறது ஹாலோ பொசிஷன், உள்ள கீவே டேப்பரிங் உள்ள இருக்கு, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புகளை வந்து இந்த ஷாஃப்டை சொருகணும். இந்த ஷாஃப்டை சொருகப்ப இதுவும் சுழலக்கூடிய பாகம், இந்த புஷ்ஷும் சுழலக்கூடியது, இந்த ஷாஃப்ட்டும் சுழலக்கூடியது. சார் இந்த புஷ்ஷும் ஷாஃப்ட்டும் சுழலும் போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த ஹாலோ பாகத்தில் வந்து என்னன்னா ஈஸியாக ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்லிப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்காங்க, இதில் ஒரு காடி வெட்டியிருப்பாங்க, ஷார்ட்லேயும் ஒரு காடி வெட்டியிருப்பாங்க. நல்லா பாரு. இந்த புஷ்லையும் ஒரு காடி வெட்டியிருப்பாங்க, இந்த ஷார்ட்லேயும் ஒரு காடி வெட்டியிருப்பாங்க. அந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ புஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்குள்ள கீயை வந்து ஒரு டேப்பர் கீ என்ன இருப்பாங்க, உள்ள செறிவாங்க. இதை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, உனக்கு அந்த ரிலேட்டிவ் மோஷனை கண்டிப்பாக தடுத்துரும். ரிலேட்டிவ் மோஷனை கண்டிப்பாக தடுத்துரும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகத்தான் நம்ம கீயை யூஸ் பண்ணுறோம். இப்போ உனக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாரு. இந்த இருக்கு பாரு, ஹாஃப் டெப்த்து, இது ஃபுல் டெப்த்து, ரைட்டா? இந்த டெப்த் ஆஃப் இம்மர்ஷன் சொல்லுவாங்க. எவ்வளவு மூழ்கி இருக்கு, எவ்வளவு பதிஞ்சு இருக்கு, எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்றத கொடுத்தா இம்மர்ஷன். டெப்த் ஆஃப் இம்மர்ஷன் இன் கீ அப்படின்வாங்க. த சன் கீ என்ன போட்டிருக்கேன்? மெஷின் பாகங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஸ்டாண்டர்ட் கீ வகை ஆகும். இதான் மெஷினில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இதுதான், ஸ்டாண்டர்ட் கீ தான். இது கிராஸ் செக்ஷன் ஆனது ரெக்டாங்குலராகவோ அல்லது ஸ்கொயராகவோ இருக்கும். இந்த இருக்கு, இந்த கிராஸ் செக்ஷன் ஆனது இது ஸ்கொயராக இருக்கலாம் அல்லது ரெக்டாங்குலராக இருக்கலாம். இந்த கீ ஒரு பாதி ஷாஃப்டிலும் பாதி ஹப்பிலும் செருகப்படும், அதாவது புஷ்ஷிலும் பொருத்தப்படும். இந்த மாதிரி இதில் ஒரு பாதி போர்ஷன் ஷாஃப்டில் பாதி போர்ஷன் இருக்கும், அதுக்கடுத்து புஷ்ஷில் ரைட்டா பாதி போர்ஷன் இருக்கும், ரைட்டா? இது சங்கீத இந்த வகையில் கீழ் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கீழே போட்டிருக்கான் படத்தில், நல்லா போட்டிருக்கான். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஷார்ட்ல பாதி ஹாஃப் இம்மர்ஷன், அதுக்கடுத்து புஷ்ல பாதி ஷார்ட் இம்மர்ஷன் சொல்லுவாங்க, ரைட்டா?
ஸோ ஹாஃப் இம்மர்ஷன் ரெண்டையும் வந்து உனக்கு கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உனக்கு இந்த புஷ்ஷும் ஷாஃப்ட்டும் இந்த ரிலேட்டிவ் மோஷன் இல்லாமல் தடுத்துரும். புஷ்ஷும் ஷாஃப்ட்டும் ரிலேட்டிவ் மோஷன் இல்லாமல் தடுத்துரும். ஸோ இதை பார்த்தோன்னே உனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே உனக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஷாஃப்டில் கொஞ்சம் காடியாக வெட்டியிருப்பாங்க, ரைட்டா? அதுக்கடுத்து வந்து புஷ்ஷில் கொஞ்சம் காடியாக வெட்டியிருப்பாங்க. இது மேக்சிமம் எல்லா மெஷின், அதாவது வந்து ரொட்டேஷன் பார்ட் அல்லது சுழலும் பாகங்கள், ரொட்டேஷன் ஏரியாவில் பூராமே இந்த டைப் ஆஃப் கீ தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கீ பேர் சங்க் கீ, ரைட்டா? ஸோ இது ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது டேப்பர் சங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேப்பர் சங்கி எப்படி இருக்கும்னா, இங்கே பாரு, மேலே பாரு, இந்த படத்தை பாரு, இந்த இருக்கு பாரு, இதுதான் டேப்பர் சங்கி. சரியா? இந்த இருக்கு பாரு, இதுதான் டேப்பர் சங்கி. ஸோ பிளாட்டாக இருந்து ஸ்கொயர் ஆக்கலாம், அல்லது ரெக்டாங்குலர் ஆக்கலாம், அல்லது டேப்பர், இதுவும் சங்கி தான், ரைட்டா? இந்த டேப்பர் சங்கி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வகைக்கு குறுக்கு பரப்பு ரெக்டாங்குலர் அல்லது ஸ்கொயராக இருக்கும். கீழ் ஒரு பாதி பகுதி ஷாஃப்டிலும் பகுதி கப்பிலும் சொருகப்பட்டிருக்கும். இந்த டேப்பர் சங்கியானது டாப் சர்ஃபேஸ் ஆனது டேப்பராகவும் பாட்டம் சர்ஃபேஸ் ஆனது பிளாட்டாகவும் இருக்கும். நல்லா பார்த்துக்க, மேலே மட்டும்தான் டேப்பராக இருக்கும், கீழே அப்படி இருக்குன்னா பிளாட்டாக இருக்கும் சொல்லிட்டேன். பாரு, இந்த படத்தை பாரு, பாரு, மேலே மட்டும்தான் டேப்பராக இருக்கு, கீழே பாரு அப்படியே பிளாட்டாக இருக்கு, ரைட்டா? ஸோ கீழ்ப்பகுதி வந்து எப்படி இருக்கும்னா பிளாட்டாக இருக்கும், மேல் பகுதி வந்து ஓரளவுக்கு டேப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டேப்பர் கீ. அந்த மாதிரி இருந்தால் டேப்பர் கீ, அதுதான் போட்டிருக்காங்க. இவகை கீயின் குறுக்கு பரப்பு ரெக்டாங்குலர் அல்லது ஸ்கொயராக இருக்கும். கீயின் ஒரு பகுதி ஷாஃப்டிலும் மறுபகுதி ஹப்பிலும் செருகப்பட்டிருக்கும். டேப்பர் சங்கியானது டாப் சர்ஃபேஸ் ஆனது டேப்பராகவும் பாட்டம் சர்ஃபேஸ் ஆனது பிளாட்டாகவும் இருக்கும். இது குறுக்கு பரப்பு ரெக்டாங்குலராக இருப்பின் ரெக்டாங்குலர் டேப்பர் சங்கி என்றும், அல்லது ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயராக இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த டேப்பர் கீயானது வந்து ரெக்டாக இருந்தால் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம், அல்லது ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயர்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தா தெரியும், 4 பக்கம் சமமாக இருந்தால் அது ஸ்கொயரு, 2 பக்கம் வந்து ஒத்து போச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ டேப்பர் சங்கி உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பேரலல் சங்கி ஆர் ஃபெதர் கீன்னு சொல்லுவாங்க. பேரலல் சங்கி அல்லது ஃபெதர் கீ, அதை வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்போம், ரைட்டா? இந்த இருக்கு, இதுதான் பேரலல் அல்லது ஃபெதர் கீ. ஸோ இந்த மாதிரி ஒரு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த வந்து ஆயில் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப சில இடங்கள் அந்த மாதிரி ஃபெதர் கீ யூஸ் பண்ணுவாங்க. அதை நீ நல்லா பார்த்தா தெரியும். அந்த கீ நம்ம சுற்றுவோம்ல, அந்த ஃப்ளைவீலை சுற்றுவோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சுற்றுவோம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபெதர் கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சங்கி தான், ஃபெதர் கீ தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அக்ரிகேட்டிவ் பர்பஸில் வந்து ஆயில் இன்ஜினில் வந்து இந்த கீ யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன போட்டிருக்காங்க பாரு, ஒரு கீயின் வித்து மற்றும் திக்னஸ் ஆனது அதன் முழு நீளத்திற்கும் மாறாமல் இருப்பின் அது பேரல் கீ எனப்படும். இது குறுக்கு பரப்பு ஸ்கொயராகவோ அல்லது ரெக்டாங்குலராகவோ இருக்கலாம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி எண்டு பொசிஷன் வந்து கர்வ்டாகவும் இருக்கலாம். அதை ஒரு வார்த்தைக்கு சேர்க்கல, எண்டு பொசிஷன் கர்வ்டாகவும் இருக்கலாம். பாருங்க பாரு, இந்த மாதிரி ரெக்டாங்குலராகவும் இருக்கலாம் இது, அல்லது ஸ்கொயராகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பொசிஷன் வந்து கர்வ்டு பொசிஷனாக இருக்கும். இந்த பொசிஷன் வந்து கர்வ்டு பொசிஷனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிப் கட்டட் கீன்னு சொல்லுவாங்க. ஹிப் கட்டட் கீ, அந்த படத்தை பாரு, ஹிப் கட்டட் கீயை பொறுத்த மட்டும் பாரு, இங்கே இருக்குது, இந்த இருக்குது ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னங்க ரெக்டாங்குலரில் இருக்கும், இன்னொன்று வந்து டேப்பராக இருக்கும், அதான் ஹிப் கட்டட் கீன்னு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரு, ஒரு டேப்பர் கீயின் திக்னஸ் அதிகமான எண்டிலும் ஹிப்கட் ஏற்படுத்தப்பட்டு கீயானது ஹிப்கட்டர் கீ என்று அழைக்கப்படுகிறது. ஒரு டேப்பர் கீழே ஒரு எண்டில் வந்து ஒரு ஹிப்கட்டை வந்து யூஸ் பண்ணுவோம், ஒரு தலை மாதிரி ஒரு பொசிஷன் வச்சுருவோம், அந்த மாதிரி வைக்கிறதா என்னதுன்னா ஹிப்கட்டர் கீன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அடுத்து உட்ரஃப் கீ. உட்ரஃப் கீ எங்கே இருக்கு பாரு, உட்ரஃப் கீ இந்த இருக்கு, ரைட்டா? ஸோ அரை நிலவு மாதிரி, ரைட்டா? ஒரு ஃபுல் சர்க்கிளை வந்து ஆஃப் சர்க்கிளாக கட் பண்ணி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கிறது அந்த உட்ரஃப் கீன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல அப்ளிகேஷன் ஆகுதுன்னு பாரு. உட்ரஃப் கீ ஒரே அளவு திக்னஸ் கொண்ட அரைவட்ட வடிவத்தில் அமைந்த கீயானது உட்ரஃப் கீ எனப்படும், ரைட்டா? என்ன ஒரே வட்டத்தை அரைவட்டமாக கொண்ட வடிவத்தில் அமைந்த கீயானது உட்ரஃப் கீ எனப்படும். இவ்வகை கீ அரைவட்டம் வடிவ அமைப்பானது சாஃப்டில் கட் செய்யப்பட்டிருக்கும். சாஃப்டின் இந்த கீவேயில் உட்ரஃப் கீயின் அரைவட்ட வடிவ பகுதியானது பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த சாஃப்டின் கீவேயில் வெளியே நீட்டிருக்கும். ஸோ அந்த வெளியே நீட்டிக்கிறதுல டாப் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆனது ஹப்பிலும் உள்ள கீவே அல்லது அழுத்தி பொருத்தப்பட்டிருக்கும். இது மேக்சிமம் ஆட்டோமொபைல் அல்லது எலக்ட்ரிக்கல் பார்ட்கள் இணைப்பில் காணப்படுகிறது.
மேக்ஸிமம் இதில் இருக்குது, ஆட்டோமொபைல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பில் வந்து இருக்குது. ரைட்டா? இப்போ உட்ரப் கீ என்னது, ஒரே அளவு திக்னஸ் கொண்ட அரை வட்ட வடிவத்தில் அமைந்த கீயானது உட்ரப் கீ என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அதை எழுதிட்டு நேர இதோட அப்ளிகேஷன் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்களும் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சேடில் கீ. யூனிஃபார்ம் வித்தின் மற்றும் மாறுபட்ட திக்னஸும் கொண்ட டேப்பர் கீயானது சேடில் கீ என்று அழைக்கப்படுகிறது. அந்த டேப்பர் எப்படி இருக்கும்னா 1:100 விகிதத்தில் இருக்குமா. ஸோ அப்போ வந்து ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும். ரைட்டா? விகிதத்தில் இருக்கும். கீயானது பாட்டம் சர்ஃபேஸ் ஆனது ஹாலோ அல்லது பிளாட் வடிவில் இருக்கும். ரைட்டா? இது வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணோம்னா லைட் சர்வீஸ் மெஷினுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். லைட் யூஸ் மெஷின்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சேடல் கீ ஆனது வந்து ஃப்ளாட் சேடல் கீ இருக்கலாம், ஹாலோ சேடல் கீ இருக்கலாம், ரவுண்ட் பின் கீயும் இருக்கலாம். ரைட்டா? சேடல் கீ ஆனது ஃப்ளாட்டும் இருக்கலாம், ஹாலோவும் இருக்கலாம், ரவுண்ட் கீ இருக்கலாம். அந்த சேடல் கீ பார்த்தீங்கன்னா இதில் பாரு, இங்கே இருக்கு சேடல் கீ, எங்கே இருக்கு, இதில் உனக்கு காமிக்கல. ரைட்டா? ஸோ அடுத்த கிளாஸ் நான் உனக்கு காமிக்கிறேன். அது சேடல் கீ. ரைட்டா? ஸோ ஃப்ளாட் சேடல் கீ இருக்கு, ஹாலோ சேடல் கீ இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கீ ஆர் பின் கீன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் கீ அல்லது பின் கீ. ரைட்டா? சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் மற்றும் நீளவாக்கிலும் டேப்பர் கொண்ட கீயானது ரவுண்ட் கீ ஆர் பின் கீ என்று அழைக்கப்படுகிறது. சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் மற்றும் நீளவாக்கில் டேப்பர் கொண்ட கீயானது பின் கீ என்று அழைக்கப்படுகிறது. இந்த கீ ஒரு பகுதி ஷாஃப்டிலும் மறுபகுதி ஹப்பிலும். எல்லா கீயும் ஷார்ட்டில் ஒரு பார்ட்டும் ஹப்லையும் ஒரு பார்ட் இருக்கணும். அப்படின்னா தான் ரெண்டையும் ஸோ ரொட்டேஷன் பண்ணுறப்ப அது வந்து என்ன ஆகும், உனக்கு வந்து லாக் பண்ணும். அது இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு என்ன நடக்கும், நீயா யோசிச்சு பாரு, என்ன நடக்கும், அது ஈஸியாக ஸ்லிப் ஆகும். அதான் ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் சுற்றுறப்ப அந்த ஈஸியாக ஸ்லிப் ஆகிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம், ரிலேட்டிவ் மோஷன் சொல்கிறோம். அந்த மோஷனை வந்து என்ன ஆகும்னா உனக்கு வந்து ஈஸியாக ஸ்லிப் ஆகும். அப்போ வந்து உனக்கு என்ன ஆகும், கிரிப் கிடைக்காது. அப்போ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி கீ இன்சர்ட் பண்ணுறதுக்கு கீவே ஷாஃப்டிலும் ஹப்பிலும் வெட்டப்பட்டிருக்கும். கீவே ஷாஃப்டிலும் ஹப்பிலும் எளிய லைட் லோடு, ஈஸியாக லைட் லோடு உள்ள மிஷினுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீயை பாரு, இந்த ஷாஃப்ட்லேயும் அந்த ஹப்லேயும் எப்படி கட் பண்ணுறாங்க பார்ப்பார். ஹாஃப் பொசிஷன் தான் இருக்குது. இதுதான் ஷாஃப்ட். ரைட்டா? T/2. அந்த திக்னஸ் எவ்வளவோ அதில் பாதியாக வெட்டணும். இந்த போட்டுக்கானா T/2. அப்போ எந்த அளவுக்கு அந்த கீயோட திக்னஸ் இருக்கோ அதில் பாதியாக எதை கட் பண்ணணும்னா ஸ்கொயராக ஷார்ட்டில் கட் பண்ணணும். ஷார்ட்டில் கட் பண்ணணும். அதே அளவுக்கு இந்த புஷ்ஷு, ஹாலோ புஷ்ன்னு சொல்லுவோம்ல, ஹாலோ புஷ் அல்லது என்ன சொல்லுவோம் அதுக்கு பேர், இந்த ஷார்ட் புஷ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த ஹாலோ புஷ்லையும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பாதியாக கட் பண்ணணும். ஸோ இந்த T/2 ப்ளஸ் இந்த T/2 ஈக்குவல் டு T/2 ப்ளஸ் T/2 இஸ் ஈக்குவல் டு T. அந்த திக்னஸ் தான் இங்கே இருக்கும். அந்த திக்னஸ் அளவுக்கு என்ன வந்து கீயை கட் பண்ணிடுவோம். அந்த கீயோட லென்த் இந்த இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கும். அந்த லென்த் என்னன்னு பார்த்து அந்த அளவுக்கு கீயை பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஷார்ட்டில் அந்த கீயை வச்சுட்டேன்னா இந்த புஷ் அளவு ஃபிட் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் ரிலேட்டிவ் மோஷனில் கண்டிப்பாக ஸ்லிப்பாக வாய்ப்பில்லை. அதே ஹப்லையும் ஷார்ட்லையும் சொல்லுவாங்க. ஹப் இருந்தா இருக்குது, ஷார்ட் இருந்தா இருக்குது. இந்த ஹப்பில் பாதி வெட்டப்பட்டிருக்கும், ஷார்ட்லையும் பாதி வெட்டப்பட்டிருக்கும். என்ன உனக்கு அந்த தேதியில் போட்டு அதான் போட்டிருக்கான். ஸோ அந்த அளவுக்கு என்ன திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீ வந்து கட் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து ஈஸியாக உள்ள இன்சல்ட் ஆயிரும். அப்படி இன்சல்ட் ஆகிட்டா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ராப்ளம் இருக்காது. அந்த ரிலேட்டிவ் மோஷனில் வந்து எந்த ஸ்லிப் இருக்காது. உனக்கு வந்து மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் லோடுனாலும் சரி ஹெவி லோடுனாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ உனக்கு ஓரளவு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ எளிய இந்த கீனா என்னென்ன பார்த்தோம், எகெயின் ஒரு நேரம் பண்ணிக்கிறேன். ஸோ கீ எதுக்காக, கீனா என்ன, இரண்டு சுற்றும் அல்லது சுழலும் பாகங்களை இணைக்கும் பொழுது அவற்றுக்கிடையே ஏற்படும் ரிலேட்டிவ் மோஷனை தடுக்க அவ்விரண்டு பகுதிகளுக்கு இடையே செருகப்படும் டிவைஸ் ஆனது கீ என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அல்லது அப்படின்னா என்னன்னா, இந்த ரொட்டேஷன் பார்ட்ஸ் ஷாஃப்ட் அண்டு புஷ் அல்லது ஷாஃப்ட் அண்டு ஹப் when will be sleeping for same rotated for same direction. அதை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஷாஃப்டில் ஒரு T/2 அந்த கீவை கட் பண்ணுறோம். ஹாலோ புஷ்ஷில் வந்து ஒரு கீவை கட் பண்ணுறோம். அதுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து அதை என்ன பண்ணுறோம்னா ரிலேட்டிவ் மோஷனை தடுக்கிறதுக்கு ஒரு கீயை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அதை தடுக்கிற முறைக்கு தான் வந்து கீன்னு பேர். அதில் வந்து சன் கீ, ஷேடல் கீ, ரவுண்ட் கீன்னு டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
சன் கீனா என்னன்னு பார்த்தோம். அது கிளியர் கட்டாக உனக்கு படம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி டேப் பண்ணுறோம், எப்படி கட் பண்ணுறோம், எப்படி இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி ரொட்டேஷன் ஆகுது உனக்கு இதை பார்த்துட்டு உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்னென்ன சன் கீ இருக்குன்னா, டேப்பர் சன் கீ இருக்குது, பேரல் சன் கீ இருக்குது, அதுக்கடுத்து ஹிக்கட்டட் கீ இருக்குது, உட்ரப் கீ, சேடில் கீ, ஃப்ளாட் சேடில் கீ, ஹாலோ சேடில் கீ, ரவுண்டு கீ ஆர் பின் கீ. ரைட்டா? இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.